தனக்கு சிக்கலான சூழல் ஏற்பட்டிருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் ஒரு தயாரிப்பாளரின் கஷ்டம் உணர்ந்து புலி படத்தில் இப்போது நடித்து வரும் ஸ்ருதிஹாசன் தமிழ் சினிமாவின் பொக்கிஷம் என்று தயாரிப்பாளர் பி.டி. செல்வகுமார் தெரிவித்துள்ளார். புலி படத்தின் தயாரிப்பாளர் பி.டி. செல்வகுமார் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், PVP நிறுவனம் சார்பில் நாகார்ஜுனா, கார்த்தி நடிக்கும் புதிய படத்தில் ஸ்ருதிஹாசன் நடிக்காததால் ஸ்ருதிக்கு எதிராக பல நடவடிக்கைகளை அந்நிறுவனம் எடுத்து வருகிறது. குறிப்பாக அந்த படத்தில் நடிக்காமல் வேறொரு முன்னணி நடிகரின் புதிய படத்திற்கு சென்று விட்டார் என்று வதந்தியை பரப்பி வருகிறார்கள். இது முற்றிலும் தவறானதா? எங்களது தயாரிப்பில் சிம்புதேவன் இயக்கத்தில் விஜய், ஸ்ருதிஹாசன், ஹன்சிகா, ஸ்ரீதேவி, சுதீப் ஆகியோர் நடித்து வரும் நிலையில் புலி படத்தால் தான் ஸ்ருதிஹாசன் ஏப்ரல் 1 முதல் ஏப்ரல் 15ஆம் தேதி வரை நடிக்க உள்ளார். தற்போது ஸ்ருதிஹாசன் தமிழில் விஜயுடன் புலி படத்திலும், இந்தியில் அக்ஷய் குமாருடன் கப்பர் படத்திலும், தெலுங்கில் மகேஷ் பாபுவுடன் ஸ்ரீமாந்துரு படத்திலும் என 3 மொழிகளில் முன்னணி ஹீரோக்களுடன் பிஸியாக நடித்து வருகிறார். தென்னிந்தியாவில் முன்னணி நடிகையாக வலம் வரும் அவர் புலி படத்தை பொறுத்தமட்டில் சொன்ன தேதியில் கரெக்டாக படப்பிடிப்புக்கு வருவதும், அர்ப்பணிப்போடு அவர் நடிப்பதையும் ஒட்டுமொத்த யூனிட்டே பாராட்டி வருகிறதா. உலக நாயகன் கமல்ஹாசனின் வாரிசு என்ற பந்தா துளி கூட இல்லாமல் அவர் எளிமையோடு நடந்து கொள்வது ஆச்சரியத்தை தருகிறதா. புலி திரைப்படத்தில் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு தலக்கோணம் சுற்றுலா தலத்தில் நடைபெற்று வருகிறதா. ஆர்ட் டைரக்டர் முத்துராஜ் தலைமையில் 150க்கும் மேலானோர் 2 மாதம் பணிபுரிந்து காடும் ஏரியும் சங்கமிக்கும் இடத்தில் இந்திய திரையுலகில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் கிராமம் ஒன்றை உருவாக்கியுள்ளார். ஏப்ரல் மாதத்தில் இந்த படப்பிடிப்பில் ஸ்ருதிஹாசன் கலந்து கொள்ளவில்லை என்றால் மே மாதம் சுற்றுலா பயணிகள் வந்து விடுவதால் மொத்த செட்டையும் பிரிக்க வேண்டியது வரும். இதனால் எங்களுக்கு பெரும் இழப்பும் நஷ்டமும் ஏற்படும் என்று எங்கள் கஷ்டத்தை தெரிவித்தோம். அதை புரிந்து கொண்டு இறுதி கட்டத்தில் ஒரு படம் நின்றுவிடக் கூடாது என்ற நல்ல எண்ணத்தில் புலி படப்பிடிப்பில் கலந்து கொள்கிறார். அவர் கண்டிப்பாக வேறு புதிய படத்தில் நடிக்க செல்லவில்லை என்பதை தெளிவுபடுத்திக் கொள்கிறோம். மேலும் தயாரிப்பாளர் ஆகிய எங்களது கஷ்டங்களை மனதில் கொண்டு பல தேதிகளை எங்களுக்காக விட்டு தந்த ஸ்ருதிஹாசனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று அவர் தெரிவித்துள்ளார்.